அப்போனா அவருக்கு ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருக்கார். அவருடைய பாலிடிக்ஸ்ன்றதோட அவர் பையனுடைய பாலிடிக்ஸ் முக்கியம். எதிர்காலத்தில் அவர் பையனுக்கு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். ம். அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து வயசாகிடுச்சு. இனிமேல் அவருக்கு இன்னும் பெரிய பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் திமுகவில் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் திமுகவிலே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கௌரவமான ஒரு இடம் நாங்கள் தரோம். வின் பண்ணால் உங்களுக்கு கௌரவமான ஒரு அமைச்சர் பொறுப்பும் தரோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு என்னென்னா திமுகவில் சேர்ந்தால் இவரோட பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு போஸ்ட்டு அதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காரு ஆக்சுவலாக. நான் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னை வந்து எடப்பாடி நீக்கியது செல்லாது அப்படின்னு ஒரு கேஸ் வந்து சிவில் சூட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த சிவில் சூட்டுக்கு முடிவு இப்போ வராது. ஆனால் இவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு வச்சுக்கோங்களேன். சேர்ந்தாருன்னா அந்த கேஸ் அடிபட்டு போயிடும். அந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இவர் கிளைம் பண்ணுற அந்த இது அடிபட்டு போயிடும். அதனால் இவருக்கு திமுகவில் போய் சேர்றது வந்து யோசனையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறார். ஏன்னா அவர் ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவில் அவர் சேர சொன்னாங்க, சேர மாட்டேங்கிட்டார். ஏன்னா அந்த கேஸ் இருக்கிறதுனால சுயேட்சையாக நின்றார். சுயேட்சையாக நின்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம திமுகவில் சேரணுமா, சேர்ந்தால் அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் ஓபிஎஸ் போய் சேர்ந்தாருன்னா இவர் திமுகவோட ஒரு ஏற்கனவே உறவு வச்சுருந்தார், இவர் வந்து அம்மாவோட கொள்கைக்கு நேர் எதிராக செயல்படுறாரு, இவர் வந்து திமுகவோட அடிமையாகிட்டார், அதே ஏதோ ஒரு திமுகவோட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் செயல்படுறாரு அப்படின்னு அந்த அதிமுக ஓட்டை வந்து ஓபிஎஸ்க்கு அனுதாபியில் இருக்கிற ஓட்டை கூட மாற்றிடுவாங்க அவங்க ஏடிஎம்கே.